பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி கூறுகிறோம். நம்ம எல்லோரையும் மீண்டும் இந்த இணைய வழி மூலம் ஒன்றிணைத்திருக்கிற அன்பு கடவுளே, ஓருடல் என்ற தலைப்பிலே நாம் எல்லோரும் எங்களுடைய பகிர்வை பகிர்ந்து கொள்வதற்கும் அதில் இருக்கிற பல விடயங்களை அறிந்து கொள்வதற்கும் ஏதாம் இந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இதற்குள் மறைந்திருக்கிற மறை உண்மைகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீதாம் இந்த நேரத்தில் எங்களை தூய ஆவியினால் ஆட்கொண்டு எங்கள் உள்ளங்களை திறந்து எங்கள் ஆன்மீக கண்களை திறந்து அதில் உள்ள மறை உண்மைகளை அறிந்து நம்முடைய குடும்பத்தில் அதுபோல் நாம் வாழும்படி எங்களை ஆசீர்வதித்திரளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஒரு மணி நேரம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் அமைவதற்கு நீதாம் இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். பார்த்தீர்கள் என்றால் ஓருடல் அப்படி என்ற ஒரு பகுதியை பரிசுத்த வேதாகமத்தில், அதாவது கணவன் மனைவி திருமணமான பின்பு கணவன் மனைவி ஒரு ஆணும் பெண்ணும் அல்லது கணவன் மனைவியாக வந்த பின்பு அவர்கள் ஈருடல் அல்ல ஓருடல் அப்படி என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஸோ அப்படி என்றால் அதுக்குள்ளே இருக்கிற மறை உண்மை என்ன என்பதை தான் நாம் இன்றைக்கு நம்முடைய பகிர்விலே பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். ஏனென்றால் பல குடும்பங்கள் திருமணமான பின்பும் ஈருடலாகவே இருப்பதை பார்க்கலாம். அவர்கள் ரெண்டு பேராகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சில விடயங்களுக்கு அவர்கள் ஒத்துப்போகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் உண்மையிலே நாங்கள் ஓருடல், ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டியவர்கள் என்ற அந்த கருத்து அங்கு நிறைய குடும்பங்களிலே மறைந்திருப்பதை பார்க்கலாம். அதே நேரத்திலே ஒரு கணவர் மனைவி என்னை சார்ந்தவள், அதனாலே மனைவியிடத்தில் இருக்கின்ற சில தாளந்துகள் என்ன, மனைவி எவ்வாறு நான் மனைவியோடு இணைந்து என்னுடைய குடும்பத்தை கட்டலாம், அதுபோல மனைவி எவ்வாறு என் கணவனோடு இணைந்து என் குடும்பத்தை கட்டலாம், என் கணவரிடத்தில் இருக்கிற தாளந்துகள் என்ன. அதே நேரத்தில் ஆன்மீகம் என்று வரும் பொழுது அவர்கள் ரெண்டு பேரும் எவ்வாறு ஒன்று இணைந்து இறை நம்பிக்கையோடு குடும்பத்தை நடத்த முடியும், பிள்ளைகளை வளர்க்க முடியும். ஸோ இப்படி சில விடயங்களை அந்த ஓருடல் என்ற விடயத்துக்குள்ளே அடங்கி இருப்பதை நாம் பார்க்கலாம். ஸோ அதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது முதலாவது பார்த்தோம் என்றால் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்தில் 24 படி திருமணமான தம்பதிகள் ஓருடல் என்றால் பொருள் என்ன என்பதுதான் நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை தொடக்க நூல் 2:24 நீங்கள் இனி ஈருடல் அல்ல ஓருடல் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். நான் வேதாகமத்தில் எடுக்கிறேன். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்திலே 24வது இறை வார்த்தை. இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். ஸோ அதனுடைய அர்த்தம் என்ன? ஆகவே இதை யாராவது நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருந்தால் நீங்கள் இப்பொழுது அதை பகிர்ந்து கொள்ளலாம். நான் சொல்ல வேண்டாம். ஓம். கணவனும் மனைவியும் சிந்தனை, சொல், செயல் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். ஓகே. திருமணம் ஏதோன் தோட்டத்தில் கடவுளால் ஆரம்பிக்கப்பட்டது. எல்லா உறவுகளையும் விட கணவன் மனைவி உறவு பெரியது. திருமணம் என்பது இறைவனின் திருவுள்ளமை. திருமணம் கணவன் மனைவியின் தூய்மையான அன்பை காட்டுவது. வெரி குட். ஒரே சிந்தனையாக இருக்க வேண்டும் என்ற அந்த அதில் நீங்கள் கூறும் பொழுது அதை எவ்வாறு பார்க்கலாம், எவ்வாறு அதை அன்று நான் சொல்லலாம்? ஒரே சிந்தனையாக அல்லது ஒரே நோக்கமாக? ஒரு சிந்தனை என்றால் இப்ப நான் ஒன்றை நினைக்கும் போது அதுவும் அவரோட உள்ளத்தில் தோன்ற வேணும். அப்ப இருவரும் ஒரே சிந்தனையா, ஒரே இதை ஒரே முகமாக யோசிக்கிறது, அதை செயல்படுத்துறது. ஓகே, வெரி குட். ஓகே, ஒரு விதமாக யோசிக்கிறது அப்படி என்று நாம் எடுக்கலாம். என்றால் எங்களுடைய ஒரு கணவனுடைய மனதில் வர சிந்தனை அதே மாதிரி மனதில் வருமா என்பது ஒரு கேள்விதான். ஆனால் ரெண்டு பேருடைய சிந்தனைகளும் வேறாக இருந்தாலும் அதுக்கு பின்பு அந்த ரெண்டையும் பகிர்ந்து கொண்டு ஒரே நோக்கமாக செயல்படுவது என்பது நல்ல விடயம். புரிந்து கொள்ளுதல் என்று வரும் பொழுது கூட சில நேரத்திலே அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்று நான் சொல்வது போல, அதாவது மனைவி ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது, கணவன் அதை ஏற்றுக்கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு நல்ல விடயம். புரிந்து கொள்ளுதல் என்று வரும் பொழுது கூட சில நேரத்திலே அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்று நான் சொல்வது போல, அதாவது மனைவி ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது, கணவன் அதை ஏற்றுக்கொள்வது, அதை
சில நேரத்திலே ஒரு கணவரால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. சரி, அதுபோல கணவர் சொல்லும் பொழுது அதை மனைவியால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படி என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஸோ இந்த விடயத்திலே தான் அதிகமாக குடும்பங்களிலே ஆன்மீகம் வந்து மிக உதவியாக இருக்கும். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அங்கே இருக்கும் பொழுது தூய ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், மனைவியினுடைய உள்ளத்தினுடைய உணர்வு என்ன, அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை சரியாக புரிந்து கொள்வதற்கு கணவருக்கு உதவி செய்கிறார். அதுபோல கணவர் என்ன என்ன நோக்கத்தோடு இதை சொல்லுகிறார், அவருடைய உள்ளுணர்வு என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை கூட மனைவி புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அங்கு உதவி செய்கிறார். இந்த இந்த அனுபவம் வந்து ஆன்மீகத்திலே வளர்கிற குடும்பங்களிலே நிறைய இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆன்மீகம் இல்லாத குடும்பங்களிலே அதை நிறைய பார்க்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தாமே அதை புரிய வைக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அதற்காகவே தூய ஆவியானவர் நம்ம குடும்பத்துக்கு தரப்பட்டிருக்கிறார். ஸோ அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ அண்டனா, வெரி குட், வெரி நைஸ். வேறு யாராவது நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருந்தால்? நான் எழுதியிருக்கிற பிரதர் அண்டனோட கருத்து தான். சரி. மனம் ஒருமித்திருத்தல், அதாவது சிந்தனை, சொல், செயல், எண்ணங்கள், உணர்வுகள் அடிப்படையில் இருவரும் ஒருமித்திருத்தல் மன ரீதியாக. என்னென்றாலும் இப்ப ஒரு 2 விதமான கருத்து வரைக்க 2 பேரும் அதை சமாதானமா கதைச்சு பேசி ஒரு முடிவெடுத்தல், 2 பேரும் அதுக்கு ஒத்துழைக்கிறது எல்லா விதத்திலும், சிந்தனை, சொல், செயல், எண்ணங்கள், உணர்வுகள் அடிப்படையில். வெரி குட், வெரி குட். ஸோ இந்த கருத்துக்கள் அவ்வளவுத்துக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவருடைய செயல் ஒரு குடும்பத்துக்கு மிக மிக தேவையா இருக்கிறது. எல்லா குடும்பங்கள்லையும் இதை பகிர்ந்து எல்லாரும் இதை சொல்லுகிறார்கள். இதை எந்த குடும்பத்திலே கேட்டாலும் நாங்கள் ஒத்து போகிறோம், ஒத்து இருக்கிறோம் என்று சொல்கிறோம். அதனால நிறைய குடும்பங்கள் வந்து சண்டை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை நிறைய குடும்பங்களே நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே இப்ப கடவுளை நம்புகிற குடும்பங்கள் மட்டும் அப்படி என்றல்ல, சாதாரண குடும்பங்களிலே கூட இதை நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்குது. நல்ல பண்புகள் இருக்குது. பட் இதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியா வேதாகமத்தின் அடிப்படையிலே கடவுள் கூறுகிறார், நீங்கள் ஈருடல் அல்ல ஓருடல் அப்படி என்று சொல்ல வரும் பொழுது பார்த்துகள் என்றால் அந்த சிந்தனை, சொல், செயல் அப்படி என்று வரும்பொழுது நம்முடைய உணர்வுகள், நம்முடைய பகிர்வுகள், நம்முடைய திட்டங்கள் அனைத்திலும் பார்த்தீர்கள் என்றால் அந்த தூய ஆவியானுடைய செயல்பாடை எவ்வாறு நாம் கண்டுகொள்கிறோம் என்றால், உதாரணமாக இப்ப கணவர் ஒரு விடயத்தை சொல்ல வருகிறார், அதை மனைவி ஆமோதிக்கிறார், அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, அதிலே வெரி குட், அது நல்ல விடயம். அதுபோல மனைவி ஒரு விடயத்தை சொல்ல வருகிறார், கணவர் அதை ஆமோதிக்கிறார், அதுவும் நல்ல விடயம். ஆனால் குடும்பம் அப்படி என்று வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் கடவுள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு திட்டம் வைத்திருப்பார். சரியோ, அந்த திட்டம் என்பது கடவுளால் ஒருவருடைய உள்ளத்துக்குள் கொண்டு வரப்படும் சில நேரத்திலே. அப்ப கணவருடைய உள்ளத்திலே இறைவனே ஒரு திட்டத்தை கொண்டு வருவார். இந்த திட்டத்தின்படி உங்கள் குடும்பத்தை நடத்துங்கள், இந்த திட்டத்தின்படி நீங்கள் செயல்படுங்கள் என்று கணவருடைய உள்ளத்துக்குள்ளே இறைவன் ஒரு திட்டத்தை கொண்டு வருவாராக இருந்தால், அந்த திட்டத்தை இறைவன் மனைவியுடைய உள்ளத்துக்குள்ளும் கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அந்த கணவன் மனைவி 2 பேருமே அந்த திட்டத்துக்கு ஆமோதித்து அந்த திட்டத்தை சிறப்பாக ஏற்றுக்கொண்டு குடும்பத்தை அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ப்பதற்கு ஆன்மீக கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது, சாதாரணமாக நிறைய குடும்பங்கள் சாதாரணமாக வாழ்கிறார், ஆனால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அங்கே இறைவன் வந்து அந்த திட்டங்களை, அந்த விடயங்களை கணவனுடைய உள்ளத்திலே வைத்து, அதுக்கு பின்பு மனைவியுடைய உள்ளத்திலே வைத்து, அல்லது மனைவியினுடைய உள்ளத்திலே வைக்கிறதை கணவன் புரிந்து கொள்ளும்படி செய்து, இவ்வாறு அங்கு ஓருடலாக ஒரு குடும்பம் செயல்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வெரி குட், தேங்க்யூ ஜோதிதாக்கா. வேறு யாராவது இருந்தால்? சொன்ன கருத்தை தான் நானும் ஓரளவு எடுத்து வச்சிருக்கிறேன். கடவுள் ஆணும் பெண்ணுமாக ஒரே உடலில் எலும்பும் சதையுமாக படைத்தார். எபேசியர் 5 பார்த்தோம்னா கணவர்கள் தங்கள் மனைவியரை சொந்த உடலாக கருத வேண்டும் என்று குறிப்பிடப்படுது. அதே போல 1 பேதுரு 3 திருமணமான பெண்களை உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் என்று. இந்த நிலை வந்து அவைகளை அன்பால இணைக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த 2 வசனங்களுக்குள்ளேயும் உள்ள அன்பால அவைகள் இணைக்கப்படும் பொழுது அங்க ஓருடலாக அவைகள் ஒன்றித்திருக்கிற நிலைமை வருது. வெரி குட், அதுதான் என்ற கருத்து. குட், ஓகே. ஸோ அப்போ இந்த பகிர்விலே பார்க்கும் பொழுது, அதாவது கணவர் மனைவியை எந்த விதத்திலும் துன்புறுத்தாமல், அல்லது மனைவி கணவருக்கு துன்புறுத்தாமல், அதாவது ஒருவருக்கு எந்த துன்புறுத்தலும் இல்லாமல் அவர்கள் ஒருவரை
ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் ஒருவரோடு இணைந்து செயல்படுகிற அந்த ஒரு சூழல். ஸோ அப்படி அவ்வாறு வருவது தான் ஓருடல் அப்படின்னு இறைவன் கூறுகின்றார். அப்போ ஈருடலாக நாங்கள் பிரிந்து செயல்படுவது, அல்ல அதே நேரத்திலே வெவ்வேறான நோக்கத்தோடு செயல்படுதல், வெவ்வேறான கருத்துக்களை வைத்துக்கொண்டு வாழுதல், இது போன்ற விடயங்கள் ஈருடலாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இதனாலே தான் நிறைய குடும்பங்களிலே கூட நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில குடும்பங்களிலே என்ன செய்வது, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அதனாலே விட்டு கொடுத்து போகிறோம் அப்படி என்று சொல்லுவார்கள். அதுவும் ஈருடல் தான், அது ஓருடல் அல்ல. விட்டு கொடுத்து போவது ஈருடல் அல்ல, ஓருடல் அல்ல. ஓருடல் என்பது 2 பேரும் எல்லா விதத்திலும் இணைந்து செயல்படுவது தான் ஓருடல். ஆகவே ஒரு குடும்பத்துக்கு கட்டாயமாக ஒரு கணவன் மனைவி 2 பேரும் இணைந்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் கடவுள் ஒரு குடும்பத்தை உருவாக்கும் பொழுது கணவனையும் மனைவியையும் வைத்துத்தான் உருவாக்குறார். ஒரு குடும்பத்தை உருவாக்கும் பொழுது இறைவன் 3ஆம் ஆளை வைத்து ஒரு குடும்பத்தை உருவாக்குவதில்லை, உருவாக்க முடியாது. அது கடவுளுடைய திட்டமும் அல்ல. சரியோ? இப்போ மனைவியுடைய பெற்றோர் அல்லது கணவருடைய பெற்றோர் இவர்கள் வழியாக அந்த குடும்பத்தை உருவாக்குவது கடவுளுடைய திட்டம் அல்ல. அவர்கள் ஏதாவது ஆலோசனைகள் கொடுக்கலாம், உதவிகள் செய்யலாம். ஆனால் ஒரு குடும்பம் என்று வரும் பொழுது கணவன் மனைவி அவர்கள் 2 பேரும் தான் ஒன்றிணைந்து சகலவற்றையும் செய்ய இறைவன் திட்டமிட்டிருக்கிறார். அப்படி வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எல்லா விதத்திலும் ஒன்றிணைந்து இருப்பது தான் அந்த ஓருடல். அந்த ஒன்றிணைந்து இருப்பதற்கு எங்களுக்கு ஆன்மீகம் என்பது பெரிய அளவு உதவி செய்கிறது. சரியோ? ஆன்மீகம் எங்களுக்கு ஒன்றாக இணைந்து செவிப்பதற்கு, ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, மன்னிப்பு கொடுப்பதற்கு, மன்னிப்பு கேட்பதற்கு, அதே நேரத்தில் ஒரு விடயத்தை இறைவனுடைய பார்வையோடு புரிந்து கொள்வதற்கு என்று நிறைய உதவிகள் எங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ அதிலே பார்க்கும் பொழுது அவ்வளவுதான். அதாவது நாங்கள் கணவன் மனைவி ஓருடல் என்று வரும் பொழுது நம்முடைய உடல் அளவிலும் சரி, உணர்வு அடிப்படையிலும் சரி, நம்முடைய செயல்பாடுகளிலும் சரி, நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதை தான் ஓருடல் என்று இறைவன் இங்கு அழைக்கின்றார். எந்த விதத்திலும் நாங்கள் தனித்தனியாக வாழ்வதை, தனித்தனியாக செயல்படுவதை இறைவன் இங்கு ஓருடலாக கூறவில்லை. உதாரணமாக இந்த அடிப்படையில் வரும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேரிடத்திலே பார்த்துக்கிறேன், ஒரு விடயத்தை மனைவியால் கணவனிடத்திலே பகிர முடியாமல் இருக்கு. நிறைய விடயங்கள் மனைவி தனக்குள்ளே கணவனிடத்திலே சொல்ல பயப்படுவார்கள், சொல்லாமல் மறைப்பார்கள். அதுபோல கணவர் மனைவி இடத்திலே சொல்லாமல் வைத்திருக்கிற விடயங்கள் கணவரிடத்திலே நிறைய இருக்குது. அதுபோல மனைவி இடத்திலே நிறைய இருக்குது. அங்கு நாம் ஈருடலாகத்தான் இருக்கிறோம், அங்கு ஓருடல் அல்ல. அது எந்த விடயமாக இருந்தாலும் கணவன் மனைவி என்று வரும் பொழுது அதை மறைத்து வைக்கலாமா என்பது வேதாகமத்தின் அடிப்படையில் இல்லை. என்றால் கடவுள் 2 பேரையும் ஒன்று இணைத்து தான் குடும்பத்தை கட்ட திட்டமிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே இதை கணவரிடத்திலே சொன்னால் கவலைப்படுவார். இதை எப்படி நான் சொல்லுவது, இது என்னுடைய குடும்ப அம்மாவுடைய விஷயம், இது அக்காவுடைய விஷயம், இதை அவரிடத்தில் எப்படி அதுபோல கணவர் இப்படியெல்லாம் நினைத்து கொண்டார். அல்லது நான் கடன் வேண்டி இருக்கிறேன், இதை எப்படி நான் மனைவி இடத்திலே சொல்வது அல்லது கணவரிடத்திலே சொல்வது, அல்லது எனக்கு உடலில் ஒரு வருத்தம், இதை என் மனைவி இடத்திலே சொன்னால் அவர்கள் கவலைப்படுவார்கள், பயப்படுவார்கள். ஸோ இது போன்ற பல விடயங்களிலே நாங்கள் தனித்து நிற்கும் பொழுது அங்கு ஈருடல் செயல்படுகிறது, ஓருடல் செயல்படவில்லை. ஸோ ஈருடல் அங்கு செயல்படுகிறதோ அங்கு சாத்தானுக்கு மிக வசதி அந்த குடும்பத்தை இன்னும் அதிகமாக தாக்குவதற்கு. சரியா? ஒன்றிணைந்தால் தான் கட்ட முடியும், இல்லை என்றால் நிச்சயமாக அங்காங்கே நிறைய இடைவெளிகள் வருவதற்கும், அதாவது வளர முடியாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. ஸோ எங்களை 2வது பகிர்வுக்கு நாம் இப்பொழுது போகின்றோம். ஏன் இந்த உறவு நிலை ஒரு இரவில் நடப்பதில்லை, இது நிறைவேற தம்பதிகளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? அதாவது அந்த ஈருடல் ஓருடலாக வருவது அப்படி என்றால் நாம் திருமணமான பின்பு தான் அது ஓருடல், திருமணமாக முன்பு ஈருடல் என்றால் நம்முடைய வாழ்க்கை முறை. சரி, உடல் என்று சொல்லும் பொழுது வரும் உடல் அளவிலே மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை முறை வெவ்வேறான வாழ்க்கை முறையாக இருக்கிறது. அதுக்கு பின்பு நாம் திருமணமான பின்பு இப்பொழுது நாம் 2 பேரும் இணைந்து ஒரு வாழ்க்கை வாழப்போகின்றோம். அப்போ ஒரு வாழ்க்கை நிலைக்கு வருகிறது. அப்போ அது ஒரு இரவிலேயே நடந்துருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரு இரவிலே வராது. இப்போ மனைவி சாப்பிட பழகின விடயங்கள் திருமணமான பின்பு சில நேரம் மாற்றப்படுகிறது. அது ஒரு இரவிலே மாற்றப்படாது. அதுபோல உடுத்துகிற விதம் ஒரு இரவிலே மாற்றப்படுமா? இல்லை. பேசுகிற விதம் ஒரு இரவிலே மாற்றப்படுமா? இல்லை. ஸோ அதுக்கு சில காலம் எடுக்கத்தான் செய்கிறது. ஸோ அதனால தான் ஏன் இந்த உறவு நிலை, அதாவது அந்த ஓருடலாக வாழுகின்ற அந்த உறவு நிலை ஒரு இரவில் நடப்பதில்லை, இது நிறைவேற தம்பதிகளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி என்று சொன்னால், அப்போ ஒரு திருமணமான பின்பு பார்த்தீர்கள் என்றால்
கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவர்கள் ஒருவரை புரிந்து கொண்டு ஒருவரோடு இணைந்து ஒருவருடைய சொல்லை கேட்டு அதுக்கு பின்பு அந்த விடயத்துக்குள்ளே சில அங்காங்கே சில கருத்து வேறுபாடுகள், சில தோல்விகள், வெற்றிகள், அதே நேரத்திலே சில படிப்பினைகள் எல்லாம் வந்து அதுக்கு பின்பு வர 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 அதுக்கு பின்பு அவர்கள் நிறைய விடயங்கள் எல்லா விதத்திலும் ஒன்றிணைந்து வரக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அப்ப அதனாலதான் இந்த பகிர்வு என்னவென்றால், ஏன் ஒரு இரவில் இது நடப்பதில்லை, இது நிறைவேறுவதற்கு என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதுதான். சரியோ? ஸோ இதை பற்றி யாராவது பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நான் சொல்றேன் பிரதர். ஓம். பட் எங்கட காலங்கள்ல நாங்கள் வந்து பேச்சு திருமணமோ அல்லது ஒரு காதல் திருமணமா இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகுதான் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். அப்ப வந்து நாங்கள் முழுமையாக ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சு கொண்டிருக்க மாட்டோம். சோ அப்ப முதலாவது அதுக்கு புரிந்துணர்வு இல்லாம இருக்கிறது தான். சோ அப்ப அது படிப்படியாத்தான் வாழ்க்கை தொடங்கிக்குள்ள ஆரம்பிக்கலாம். சோ அப்ப அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்பத்திய தலைமுறை வந்து அதான் டேட்டிங்னு சொல்லி அவை 2 years 3 years ஒரு ஆளை புரிந்து கொள்ள வேணும், ஒரு ஆளை அறிந்து கொள்ள வேணும். ஆனா எங்களுக்கு அப்படி ஒரு காலம் இருக்கேல. பட் எங்கட கல்ச்சரும் அப்படி ஒரு கல்ச்சர் தான். சோ அதுல முதலாவது நான் சொல்றேன், இந்த புரிந்துணர்வுக்கு நேர காலம் பத்தாமையால் அதால அவையல் ஒரே இரவுல அவையல் புரிந்து கொள்ளாத படிப்படியாகத்தான் இருக்கலாம். மற்றது சூழ்நிலை குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம் அல்லது கலாச்சார சூழ்நிலையா இருக்கலாம். சோ அதுகள் சூழ்நிலைகள் ஒரு காரணமாக இருக்கலாம். வெரி குட். மற்றது தங்களுடைய ஒன்றிப்பிற்கு ஆயத்தமின்மை. சோ அத முதலாவதோட ஒத்து போல ஆயத்தமின்மைன்னு சொன்னால் இப்ப அவையல் வாழ இன்னும் தயாராக இல்லை. சோ அப்பதான் தொடங்கினோம். சோ அப்ப அது இதுக்கு பிறகுதான் அவையல் ஒரு ஆள் இவற்ற விருப்பம் என்ன, அவற்ற எண்ணம் என்னன்னு சொல்லி நாங்கள் காலப்போக்கில தான் மாற்றிக்கொள்ளலாம். சோ உண்மையா ஆன்மீகத்துல இருக்கிறார்கள் மாற்றினால் அவையல் இணைந்து சந்தோஷமாக வாழ்வார்கள். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். தேங்க்யூ வெரி நைஸ். ஸோ இது அத்தனையுமே மிக மிக உண்மையான ஒன்று. ஸோ இதை தான் வந்து இப்போ புதிய தலைமுறை டேட்டிங் என்று பார்ப்பார்கள். டேட்டிங்கில் வந்து அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் ஒருவரை புரிந்து கொள்ளலாம்னு நினைக்கிறார்கள். அது ஒரு நாள் முடியாத விடயம். ஐ டோன்ட் நோ, அது அவர்களுக்கு எவ்வாறு புரிய வைக்கிறது எங்களுக்கு தெரியாது. என்னென்றால் லைக் ஒருவருடைய உணர்வுகள், ஒருவருடைய நினைவுகள், ஒருவருடைய வாழ்க்கை முறைகள், ஒருவருடைய உடல் நிலைகள் எல்லாமே வந்து காலத்துக்கு காலம் மாற்றம் அடைகிற ஒன்று. சரியோ? அது ஒரே மாதிரி எப்பொழுதுமே இருக்காது. உணர்வுகள் எல்லாம் காலத்துக்கு காலம் மாற்றம் அடையும், சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி மாற்றம் அடையும். அப்போ வந்து டேட்டிங் செய்கிற ஒரு 3 வருடத்திலே 5 வருடத்திலே 1 வருடத்திலே இவைகள் எல்லாவற்றையும் நாம் பூரணமாக புரிந்து கொள்ள முடியுமாண்டால் அது இல்லை. 20 வயதில் இருக்கிற உணர்வு 25 வயதிலே வேறு விதமாக மாறிவிடும் அது. ஸோ அதுதான் நிறைய பேருக்கு அது புரிவதில்லை. பட் ஆனால் உண்மையிலேயே இங்கே டேட்டிங் என்றதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஓகே, இது என்னுடைய விருப்பம், இது என்னுடைய நோக்கம், இது என்னுடைய எதிர்கால திட்டம் இது. அப்போ இது உம்முடைய நோக்கம், உம்முடைய திட்டம் என்ன, இதுக்கு ஒத்து வரலாமா என்றதை பற்றி கதைப்பதான் உண்மையான டேட்டிங். ஆனால் அது எனக்கு தெரிந்த அளவுக்கு 199% அது நடக்கிறது இல்லை. 199% வந்து வெறும் ஷாப்பிங் போகிறது, கதைக்கிறது, டிசைட் பண்ணுறதே இல்லை. திருமணம் நாங்கள் திருமணம் செய்ய போகிறோம் என்ற எந்த கருத்தும் இல்லாமலேயே அவர்கள் வந்து தங்களுடைய அன்பை பரிமாறுவார்கள். அது பிறகு உழவு காலத்துக்கு பின்பு தான் நாங்கள் திருமணம் செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறார்கள். ஸோ இதெல்லாமே வந்து அங்கங்கே இருக்கிற சில விடயங்கள். சில அதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நிறைய தீமைகள் தான் அங்கே இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. சரி, ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்பம் அப்படி என்று வரும் பொழுது பார்த்துக்கிட்டால், அது டேட் பண்ணி திருமணம் செய்தாலும் சரி அல்லது வந்து பேசி திருமணம் செய்தாலும் சரி, குடும்பம் என்று ஆரம்பித்த பின்பு பார்த்தீர்கள் என்றால் அங்காங்கே நிறைய விடயங்கள் அதில் இருந்துதான் நாங்கள் ஒருவரை புரிந்து கொண்டு வாழ நாம் வந்து ஆரம்பிக்கின்றோம். சரியோ? அப்படி வரும் பொழுது ராஜி அவர்கள் சொன்ன முதல் விடயம் அந்த புரிந்துணர்வு என்பது உடனடியாக வருவதே இல்லை. அது வந்து கொஞ்சம் காலம் எடுக்கும். சரியோ? என்றால் அதுக்கு நாங்கள் வளர்க்கப்பட்ட விதம் வேறு, வந்த குடும்ப பின்னணிகள் வேறு, சமுதாய பின்னணிகள் வேறு, ஏற்கனவே ராஜி சொல்லியிருந்தார்கள் கலாச்சார பின்னணிகள் வேறு. ஸோ அதனாலே அதை ஒரு சில காலம் எடுக்கிறது. அப்போ அந்த ஒரு காலம் எடுக்கும் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் கணவன் மனைவி என்று வரும் பொழுது ஒரு பிழையென்றே பிடித்து கொண்டு இருக்காமல் அதை புரிந்து கொள்ள நினைப்பது தான் அந்த ஓருடல்.
அப்போ அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது அதுக்கு பின்பு அது ஓருடலாக மாறிவிடுகிறது. அதுபோல ராஜ் சொன்ன ஒரு விடயத்துல இன்னொரு முக்கியமான நல்ல விடயம் ஆயத்தம் இல்லை. ஸோ ஆயத்தம் இல்லை என்ற ஒரு விடயம் வந்து பார்த்தீர்கள் என்றால், பேசி திருமணம் என்று வரும் பொழுது நிறைய நேரங்களில் ஓகே அம்மா அப்பா பேசிட்டாங்க, டக்குண்டு திருமணம் செய்யணும். திருமணம் அதுக்கு பின்பு தான் அவர்கள் வந்து வாழ்க்கையே அவர்கள் ரசிக்க ருசிக்க வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஸோ அதனாலே எடுத்த உடனேயே அந்த அந்த ஆயத்த நிலை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லாமலே இருக்கிறது நிறைய குடும்பங்கள். அதுக்கு பின்பு அவர்கள் வந்து ஒருவரை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் ஆழமாக நேசிக்க ஆரம்பித்து அதுக்கு பின்பு ஒருவரை அர்ப்பணித்து வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். ஸோ அதனால தான் இந்த ஓருடல் என்பது ஒரு இரவில் நடக்கிற ஒரு விடயம் அல்ல, அது சில காலம் அதுக்கு எடுக்கின்றது என்பதுதான் உண்மையாகும். வேறு யாராவது பகிர்ந்து கொள்ள விரும்பினால்? நான் பிரதர் சேம் ராஜீர கருத்து தான். இந்த இருவரும் வேறு வேறு குணங்களோடு இருப்பதால் புரிந்து வாழ நேரம் தேவை. அப்போ ஒரு நடக்காது. அதுக்கு எங்களுக்கு தேவையானது புரிந்து கொண்டு ஏற்று வாழுதல், விட்டு கொடுத்தல், மன்னித்து மறத்தல். வெரி குட், வெரி நைஸ். ஸோ இதெல்லாமே கட்டாயமாக ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய விடயம். இதெல்லாம் புதிய தலைமுறைகளிடத்தில் இல்லை, கொஞ்சம் இல்லை, அதை எதிர்பார்க்கல. அதாவது வந்து விட்டு கொடுப்பது என்று கேட்டால் நோ, அவைகளுக்கு அந்த விட்டு கொடுப்பது என்றால் என்னென்னு தெரியாமல் இருக்குது. சரியோ, அது போல ஃபோர்கிவ்னஸ் மன்னிக்கிறது என்றெல்லாம் அவர்கள் வந்து மன்னிக்கிற அளவுக்கு அவர்கள் போறதில்லை. ஏன்னா இப்ப அவர்கள் ஒருவரை ஹேர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள், அதனால பிரிஞ்சு போயிடலாம்னு நினைக்கிறது அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு ஈஸி டிசிஷனா இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஓகே அவர்களுக்கு அது விருப்பம் இல்லையா, அப்ப அவர்கள் அதை செய்கிறார்கள், நான் அதுல பொத பண்றதே இல்லை அப்படின்ட்டு கணவர் இருப்பார், அதில் மனைவி இருக்கிறார்கள். ஸோ இதுல வந்து இல்லை, இதை வந்து நாங்கள் 2 பேருமே இதை கருத்து எங்களை விட்டு கொடுத்து எங்கள் ஒரு குடும்பத்துக்காக நாங்கள் ஒரு நோக்கத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறது வந்து இப்பொழுது புதிய தலைமுறையில் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய முறையில் அப்படி இல்லை, 2 பேருமே ஏதோ ஒரு விதத்திலே சண்டை பிடித்து அதுக்கு பின்பு அந்த ஒரு நோக்கத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்வோம். விட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கும். ஆனால் இப்போ தலைமுறைக்கு விட்டு கொடுக்கறது எல்லாம் தெரியாது, மன்னிக்கிறது தெரியாது, அதே நேரத்தில் ஒருவருடைய சுமையை சுமக்கணும் அப்படி தெரியாது, ஒருவருக்கு உதவி செய்ய வேணும் அதெல்லாம் தெரியாது. கணவன் மனைவியின் வரும் பொழுதே அந்த உதவி செய்ய வேணுமான்ற டாபிக்கே அவர்களுக்கு தெரியாமலேயே இருக்கிறது. எனிவே, ஸோ அதனாலே தான் ஒரு இரவிலே இது நடப்பதில்லை. அதுக்கு ஈருடலாக இருந்து ஓர் உடலாக வருவதற்கு இது போன்ற சில விடயங்கள் கட்டாயமாக எதிர்பார்க்கப்படுகிறது. விட்டு கொடுக்கிறது, ஏற்றுக்கொள்வது, மன்னிக்கிறது, மன்னிப்பு கொடுப்பது. ஸோ இவைகள் எல்லாம் செய்துதான் அந்த ஈருடல் ஓருடலாக செயல்பட ஆரம்பிக்கின்றது. குட். வேறு யாராவது இருந்தால்? ஓகே. ஸோ அப்போ அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது பார்த்து கண்டால் குடும்பத்திலே முதல் வருகிற பெரிய சவால் வந்து ஒவ்வொரு 2 பேரும் வந்து வேறு வேறு கலாச்சார பின்னணியிலேருந்து வருகிறார்கள். அதே நேரத்திலே ஒவ்வொரு குடும்ப பின்னணியிலேருந்து கலாச்சார பின்னணி, குடும்ப பின்னணி, ஸோ 2ம் கிட்டத்தட்ட இணைஞ்சு வருகிற ஒன்று. அப்போ ஆனால் அதை ஒரு ஊருக்குள்ளே செய்யும் பொழுது, ஒரு உறவுக்குள்ளே மச்சான் மச்சாள் அப்படின்னு ஒரு உறவுக்குள்ளே செய்யும் பொழுது இதிலே கூடிய அளவு பெரிய வித்தியாசம் இருக்காது, கிட்டத்தட்ட ஒரே அளவு வாழ்க்கை முறை இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் வெளியாலே செய்யும் பொழுது வேறுபட்ட வாழ்க்கை முறை இருக்கும். சரியோ, சாப்பாட்டாக இருக்கலாம், உடுப்பாக இருக்கலாம், பழகிற விதமாக இருக்கலாம், கதைக்கிற விதமாக இருக்கலாம், ஒருவரை வரவேற்கிற விதமா இருக்கலாம், கன விடயத்திலே வேறுபாடுகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி இப்ப புதிய தலைமுறையில வந்து இது வேற மொழி, வேற கலாச்சாரம், வேறு நாடு அப்படி என்றெல்லாம் போயிட்டு இருப்பேன். ஸோ அப்படி வரும் பொழுது அங்கே நிறைய சவால்கள் வந்து அங்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் புதிய தலைமுறை அதை வந்து சவாலாக எடுக்கிறது இல்லை. என்றால் புதிய தலைமுறைகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், திருமணமான பின்பு வந்து நாங்கள் 2 பேரும் தானே அப்படி என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். சரியோ, அதுக்கு பின்பு எங்களுடைய பெற்றோர் எங்களுக்கு எவ்வளவு முக்கியம், அதே நேரத்தில் எங்களுடைய உறவுகள் எவ்வளவு முக்கியம் என்பதெல்லாம் அவர்கள் அந்த அளவுக்கு இன்னும் சிந்திக்க ஆரம்பிக்கவில்லை. அதை அவர்கள் சில நேரத்தில் லேட்டாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி வரும் பொழுது புதிய தலைமுறையில் நாங்கள் அதை பெரிதாக எதிர்பார்க்க முடியாமல் இருக்கிறது. பட் இப்போ வந்து அப்படித்தான் இருந்தால் கூட
யூனோ பக்கத்து வீட்டுக்காரரை எங்களுக்கு ஆரண்டு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ இப்போ எங்களோட ஊரில் வந்து உறவுகள் வந்து ஒன்றாக இருக்கக்கூடிய சூழல் இருந்தது. பட் இப்பத்திய சூழலில் அந்த உறவுகள் பக்கத்தில் இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதனாலே அவர்களுக்கு வந்து அது ஒரு உறவு என்பது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இல்லை. ஸோ அதனாலே அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கிறது. சரி, எனிவே நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்திலே வேறு பின்னணிகளிலிருந்து வரும் பொழுது அங்குதான் சில நேரங்களில் நிறைய அந்த சண்டைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது. அதுக்கு பின்பு நாங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அந்த ஆளுமை விடயங்கள் கூட சில நேரத்திலே செயல்பட ஆரம்பிக்கும். சரியோ, அதாவது திருமணமான பின்பு அதிகமாக கணவர் வந்து ஆளுமை கூட எடுக்க பார்க்கிறார் பல குடும்பங்கள்ல. நான் தான் ஆம்பளை, ஸோ நான் சொல்றது தான் பொம்பளை கேட்கணும், மனைவி கேட்கணும் அப்படின்ட்டு நிறைய குடும்பங்கள்ல ஒரு ஆளுமை வர ஆரம்பிக்கிறது. சில நேரத்திலே பெண் அந்த ஆளுமை எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஓருடல்லே ஆளுமை இருக்க முடியாது. அதாவது வந்து ஓருடல்லே வந்து 2 பேரும் இணைந்து இருக்கிற தன்மை தான் இருக்க முடியுமே தவிர ஆளுமை இருக்க ஆரம்பிக்குமாக இருந்தால் அதுக்கு பின்பு அது ஈருடலாக போய்விடும். நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்னு வந்துட்டா அது பிரச்சனையாக போக ஆரம்பித்து விடுகிறது. ஸோ அதை விட மற்றது வந்து பொறுமையா இருக்கிறது, ஒருவரோடு மனம் திறந்து கதைக்கிறது, அது வந்து மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதுவும் பல குடும்பங்களிலே குறைவாக இருக்கிறதுனாலே அங்கே நிறைய பேர் 2 ஈருடலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விடயத்தை வந்து மனம் திறந்து கதைக்க தெரியாது அல்லது கதைக்கிறது இல்லை. நிறைய எங்களுடைய கலாச்சார பின்னணிக்கு வரும் பொழுது ஒரு விடயத்தை மனம் திறந்து கதைக்கிறது இல்லை. கதைக்க போனா சண்டையா முடியும், இல்லாட்டி சண்டை பிடிக்கத்தான் தெரியுமே தவிர என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பதை கேட்டு புரிந்து கொள்றதுக்கு அந்த அளவுக்கு திறந்த மனம் இருக்கிறது இல்லை. ஸோ அதனாலேயே 2 உருடலாக இருக்கிறோம். ஒன்றிணைய முடியாத ஒரு சூழல் அங்கு இருக்கிறது. சரி, அதையும் தாண்டி சில குடும்பங்கள்ல வந்து சின்ன சின்ன விடயத்தை எல்லாம் தூக்கிப்பிடி சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறது. சின்ன சின்ன தவறுகளை எல்லாமே பெரிதாக நினைக்கிறது. ஸோ இதுகள் எல்லாமே வந்து நாங்கள் ஈருடலாக இருப்பதற்கு உதவி செய்யும், ஓருடலாக இருப்பதற்கு உதவி செய்யாது. ஸோ ஓருடலாக வர வேண்டும் என்றால் ஒருவருடைய தவறை கூட நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்பு அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே நேரத்திலே ஒருவர் என்ன மாதிரி நிலையிலிருந்து வருகிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதுக்கு பின்பு கதைத்து விட்டு கொடுத்து பழகி புரிந்து கொண்டு அதுக்கு பின்பு தான் நாங்கள் ஓருடலாக வாழக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. ஆகவே ஓருடலாக வருவது ஒரு இரவிலே நடக்கிற ஒரு விடயம் அல்ல, அதற்கு ஒரு சில காலம் எடுக்கிறது என்பதுதான் உண்மையாகும். தேங்க்யூ. ஸோ நாம் இப்பொழுது 3வது விடயத்துக்கு போகலாம். சண்டைகள் வரும்போது தம்பதிகள் எவ்வாறு குடும்பத்தில் அமைதியை காக்க முடியும்? சரியோ, சண்டைகள் என்பது குடும்பத்தில் சாதாரணமாக வர்ற விடயம். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல அந்த சண்டைகள் வருவதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், சண்டைகள் வருவதற்கு நிறைய காரணம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவர் வருகிற பின்னணி தான் அது காரணமே தவிர வேறு ஒன்றும் காரணம் அல்ல. சரியோ, ஆனால் அப்படி வரும் பொழுது நிச்சயமாக அங்காங்கே சில குழப்பங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள் வரத்தான் செய்கிறது. ஸோ அப்படி வரும் பொழுது உதாரணமாக ஒரு கணவன் மனைவி மத்தியிலே ஒரு சண்டைகள் வரும் பொழுது அல்லது கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது அதை எவ்வாறு நாம் கையாளலாம் அல்லது அதில் எவ்வாறு நாம் அமைதியை, சமாதானத்தை கையாளலாம் என்பதை பார்க்கலாம். ஸோ இதையும் யாராவது ஆயத்தப்படுத்தியிருந்தால் உங்கள் அனுபவங்களிலிருந்து கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நான் சொல்ல வேண்டாம். ஆம், கணவன் மனைவிக்கு நாவடக்கம் முக்கியம். ஒருவர் பேசும்போது மற்றவர் பேசக்கூடாது, அமைதி காக்க வேண்டும். பெரிதாக எதையும் பார்க்க கூடாது. நான் என்ற அகங்காரம் வரக்கூடாது. தாழ்ச்சி, பொறுமை, விட்டு கொடுப்பு, மன்னிப்பு கடைபிடிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பு இருக்கும் போது இந்த வாழ்க்கை சுகமாக வாழ்வாக இருக்கும். ஒருவருக்கொருவர் என்னன்னா அன்பு இருக்கும் பொழுது அன்பு இருக்கும் பொழுது. ஓகே, குட். ஓகே, வெரி குட், தேங்க்யூ அண்டனா, வெரி நைஸ். யா, அதாவது வந்து நாவடக்கம் இருப்பது அல்லது திருப்பி கதைக்கக்கூடாது. ஸோ நல்ல விடயங்கள். ஸோ அதெல்லாம் இப்போ எங்களுடைய காலங்களில், இப்போத்தைய காலங்களில் இதுகளெல்லாம் இல்லாமல் இருக்கும். அவர்கள் யாரும் திருப்பி கதைக்கிறதும் இல்லை, திருப்பி அவர்கள் சண்டை பிடிக்கிறதும் இல்லை, அமைதியாக இருப்பார்கள். நீ விரும்புறதை செய்யலாம் அப்படின்னு விட்டு விடுகிறார்கள். உடனே குடும்பத்தில் வந்து
நாவடக்கம் அல்லது திரும்பி கதைத்தல் அது வந்து நிறைய எந்த அனுபவங்கள்ல கூட நான் பார்த்திருக்கேன். சில நேரத்துல வந்து ஒரு நல்ல விடயத்தை சொல்ல வந்தா கூட ஒரு சில குடும்பங்கள் அதை வந்து ஒரு ஒரு திருப்பி கதைக்கிறதா அல்லது சண்டை பிடிக்க வாரதா நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. ஆம், அதாவது வந்து நாவடக்கம் அப்படின்னு வரும்பொழுது சில குடும்பங்கள்லே அதாவது வந்து இப்ப கணவர் ஒரு விடயத்தை சொல்ல வரும் பொழுது மனைவி அதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்ல வரும் பொழுது அதை சில கணவர்மார் வந்து அதை வந்து திருப்பி அவர்கள் சண்டை கதைக்கிறார்கள். நான் சொல்லுவதை அப்படியே கேட்காமல் திருப்பி அவர்கள் சொல்ல வருகிறார்கள் என்று பிழையாக நினைக்கிற கணவர்மார் கூட நிறைய உண்டு. ஆனால் கணவன் மனைவி என்று வரும் பொழுது கணவர் ஒரு கருத்தை கொண்டு வரும் பொழுது மனைவி அந்த கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தா இருக்கும் பொழுது அல்லது அந்த கருத்திலே ஒரு பிழை இருக்கும் பொழுது அந்த கருத்து அவ்வளவு நல்ல என்று வரும் பொழுது மனைவி திருப்பி அதுக்கு ஒரு விடயத்தை சொல்லத்தான் வருகிறார்கள். இல்லை, இது இப்படி செய்யக்கூடாது அல்லது இது செய்வது தவறு, இது எங்களுக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்ல வரும் பொழுது அதை கணவர் வந்து ஓகே மனைவி இப்ப என்ன சொல்ல வருகிறார் அப்படின்றத புரிந்து கொள்ள அவர்களிடம் கொடுக்காமல் இல்ல இதுதான் சரி அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கங்கே நிறைய வாக்குவாதங்கள் சண்டைகள் வர ஆரம்பிக்கும். இது வந்து சில நேரத்தில் இது வந்து திருப்பி கதைக்கிறார் அல்லது திருப்பி நாவடக்கமே இல்லை அப்படின்ற ஒரு பெயரை கூட அவர்கள் சூட்ட நினைக்கிறார்கள். இது வந்து அப்படி அல்ல, இது நாவடக்கம் இல்லை. அதாவது ஒரு விடயத்தை சொல்ல முன் வருவது சொல்ல வேண்டிய ஒரு விடயம். ஆனால் தேவையில்லாமல் கதைக்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவது, தேவையில்லாமலேயே சண்டை பிடிப்பது என்பது அதுக்கு கட்டாயம் நாவடக்கம் தேவையான ஒன்றாகும். ஒரு விடயத்தை சொல்ல முன் வருவது முக்கியமான ஒன்று. வெரி குட். அதே நேரத்திலே அன்றன சொன்னது போல ஒரு அன்பு, உண்மையான ஒரு அன்பு அங்கே இருக்கும் பொழுது இவைகள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெரி குட். ஸோ வேற யாராவது இருந்தால் நான் சொல்றேன் பிரதர். ஓம் நான் நினைக்கிறேன் என்னன்னா, முதலாவது லைக் ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழல் வரைக்குள்ள அல்லது நாங்க ஒரு புது திருமணமானவர்களா இருந்தால் முதலாவது ஒரு பிரச்சனை என்று வரைக்குள்ள முதல் அது ஏன் வந்தது, எப்படி வந்தது, எவ்வாறு வந்தது, எதனால் வந்ததுன்னு சொல்லி நாங்கள் திங்க் பண்ணல. இப்ப அதை எங்களுக்கு சொல்லுவினோம் ஸ்டாப் திங்கிங் அண்ட் ப்ரொசீடர் என்று சொல்லுவினோம். சோ அப்படி ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தினோம்னு சொன்னால் கணவனோ அல்லது மனைவியோ அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரைக்குள்ள அதை திங்க் பண்ணி நடந்தால் அதுக்கு ஒரு சுமூகமாக நாங்கள் போகக்கூடியதா இருக்கும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி பொறுமை, அன்பு, விட்டு கொடுக்க எல்லாம் வேணும் தான். சோ ஒரு சந்தர்ப்பம் வரைக்கும் அதை நாங்கள் ஹேண்டில் பண்ற விதத்திலே இருக்குது. சோ அதான் சொல்லி நம்ம வார்த்தைய அளந்து விடு அல்லது விடுறதுக்கு முதல் திங்க் பண்ணு என்று சொல்லிடணும். சோ அப்ப அந்த வார்த்தை கூட ஒரு ஆளை புண்படுத்தும், ஒரு கணவனா மனைவி யார் சொன்னாலும். சோ அதை நாங்கள் ஒரு ஆன்மீகத்துல இருக்கிற நாங்கள் செல்லம் அப்படி ஒரு சந்தர்ப்பம் அப்படி திங்க் பண்ணி நடக்கக்குள்ள அப்படி ஒரு பிரச்சனைகள் வராம சுமூகமாக தீர்த்து ஒற்றுமையா போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. வெரி நைஸ். ஸோ அதனால தான் இந்த நாடுகளில் வந்து பார்த்துக்கிட்டால் எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை அமைதியாய் கையாளுவதற்கான முறைகளைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஸோ அப்படி அமைதியான முறையிலே அதை கதைத்து தீர்ப்பதற்கான வழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது நிச்சயமாக அங்கு வந்து ஒரு நல்ல தீர்வு வருவதற்கான வசதி உண்டு. அப்போ என்றால் கோபம் என்பது எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒன்று தான். சண்டை என்பது அந்த கோபத்தினால் வருகிற ஒன்று தான். ஆகவே கோபம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அப்போ சில நேரத்தில் சில விடயங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யுது. எல்லா குடும்பங்களையும் சண்டைகள் வரத்தான் செய்யுது. ஆனால் சில குடும்பங்கள்லேயும் அந்த சண்டையை வந்து சரியான முறையிலே தீர்க்க முடியாமல் நிற்கிறார்கள். ஸோ அதை எவ்வாறு தீர்ப்பது என்பதை அறிந்து கொள்வதுதான் மிக முக்கியமான ஒன்று. வெரி குட், தேங்க்யூ, தேங்க்யூ. வேற யாராவது இருந்தால்? நான் எழுதியிருக்கிறேன் பிரதர். அந்த இப்ப கணவர் கோபமா இருக்கேக்க அந்த நேரம் பொறுமையாக அமைதியாக இருத்தல். ஆனா அந்த கோபம் எல்லாம் முடிய அமைதியான நேரத்துல அத விளங்கப்படுத்தி கதைக்கலாம். எனக்கு எங்கட அம்மம்மா சொல்லுவா, தன் அனுபவம் அப்படித்தான் சொல்லுவாங்க. அம்மா அவர் வந்து நல்ல கோபக்காரன், ஒன்றும் கதைக்க மாட்டேன். ஆனா அவர் அமைதியான நேரம் தண்டேக்க அவை கோபமா இருக்கிற நேரம் சொன்னா இன்னும் கதைக்க நீங்க சொன்ன மாதிரி எதிர்த்து கதைக்கிறேன்னுதான் அவ தண்டுவினம். அமைதியா இருக்கேக்குள்ள அவைக்கு அத தங்கட பிள்ளைண்டா அவைக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. மற்றது நாவை காத்தலும் போட்டு நான் ஓகே ஓகே ஸோ அதனாலே
அதாவது வந்து ஒருவருக்கு கோபம் வரும் பொழுது இது வந்து எங்களுடைய கலாச்சாரம் தான் சரியோ. இந்த கலாச்சாரத்துக்கு இந்த கலாச்சாரத்தில் அது இல்லை. இப்போ இங்கே இளம் கலாச்சாரத்தில் இதெல்லாம் இல்லை. அவர்களுக்கு இதெல்லாம் விளங்காது என்றால் யாருமே எதிர்த்து பேசி சண்டை பிடிச்சு அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள். இங்கே வந்து அப்படியெல்லாம் குறைவு இவர்கள். ஆனால் எங்கட கலாச்சாரம் என்று வரும் பொழுது நிறைய அந்த யூனோ அதிகாரமாக கதைக்கிறது, அகங்காரமாக கதைக்கிறது, அப்படி அந்த ஆளுமை எடுத்து கதைக்கிறது இப்படி வரும். அப்போ அந்த நேரங்களில் தான் எங்கட கலாச்சாரங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டது. ஓகே, ஒரு கணவர் கோவமாக கத்துறாரா அப்படின்னா நீ வந்து கொஞ்சம் அமைதியாரு அப்படி என்று சொல்றதா இருக்கு பொம்பளைக்கு தான். அப்போ பொம்பளை கோவம் வந்து ஆம்பளை என்ன செய்யறது? ஸோ அப்போ அந்த இப்படியான சில பிழையான விடயங்கள் எங்களோட கலாச்சாரங்கள் இருக்கு என்றால் அந்த அந்த ஆணாதிக்கம் நிறைய இருந்தது எங்களுடைய கலாச்சாரத்தில். அப்போ வந்து ஒவ்வொரு பொம்பளைக்கும் வந்து அந்த பெண் கல்யாணம் முடிக்கும் பொழுது எந்த குடும்பத்தில் போனாலும் அவர்களுடைய அம்மா அப்பா சொல்லி விடுவணும், நீ கல்யாணம் முடிச்சு போறா, உன் புருஷன் என்ன கழிச்சாலும் நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறது சரியோ. அது இப்பத்திய கலாச்சாரங்கள்ல இப்பத்திய இளம் தம்பதிகளிடத்துல இல்லை, இப்பத்திய இளம் கலாச்சாரத்துல இல்லாமல் இருக்கிறது. எனிவே, அப்போ ஒரு பொம்பளை கோவம் வந்தா என்ன செய்யறேன்டா கன்னத்துல அறையன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ தட்ஸ் டூ பேட் தானே. இப்போ வந்து ஒரு பொம்பளை தனக்கும் ஒரு பெண்ணுக்கும் கோவம் வரும். அப்போ அந்த கோவத்தை வெளியே சொல்லத்தான் வேணும், கத்தத்தான் வேணும், சண்டை பிடிக்கத்தான் வேணும். யாரோட சண்டை பிடிக்கிறது? கணவரோட சண்டை பிடிக்கலாம், வேற யாரோட சண்டை பிடிக்கல. அப்போ அப்படி சண்டை பிடிக்கும் பொழுது ஓகே அவைக்கு அந்த கோவத்தால கத்துறா அப்படின்றத ஒரு கணவரால் புரிந்து கொள்ள முடியாமல் போகும் பொழுது அங்கே வந்து பெரிய சண்டை வர ஆரம்பிக்குது. அதனால முக்கியமா இதுல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், கணவன் மனைவி வரும் பொழுது கோபம் என்றது எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒன்று. அதை எல்லாரும் கணவன் மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற விதம் என்பது ஒவ்வொரு மத்தியிலும் வித்தியாசமா இருக்குது. ஒரு சிலர் அந்த கோபத்தை அமைதியா வெளிப்படுத்துகிறார்கள், ஒரு சிலர் வந்து அந்த கோபத்தை சத்தமா வெளிப்படுத்துகிறார்கள். ஸோ அந்த வெளிப்படுத்துகிற விதத்துல சில வேறுபாடுகள் உண்டு. அப்ப அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே கோபங்கள் வரும் பொழுது அதை புரிந்து செயல்பட வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. பொதுவாக இங்கே எல்லா இடமும் சொல்லப்படுகிற ஒரு விடயம் அதுதான். ஒருவர் கோபமாக இருக்கும் பொழுது மற்றவர் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். அப்படிதான் எல்லா இடமும் சொல்லப்படுகிறது சரியோ. அதனாலே என்றால் ஒருவருடைய கோபம் முதல்ல வெளியே வர வேண்டும். அந்த வெளியே வந்த பின்புதான் அதுக்கு பின்னால்தான் அவர்கள் அதை பற்றி சிந்திப்பதற்கான நிலை அவர்களுக்குள்ளே உருவாகும். அந்த கோபம் உள்ளுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு நல்ல தீர்மானமோ சிந்திக்க முடியாமல் இருக்கும். கோபம் தான் முன்னுக்கு நிற்கும். அதனால கோபத்தை வெளியே கொண்டு வந்த பின்பு அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் வந்து சிந்திக்கிற நிலைக்கு வருவார்கள், சொல்லுவதை கேட்கிற நிலைக்கு வருவார்கள். அதனால ஒருவர் கோவப்படும் பொழுது கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். ஓகே அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் காத்திருந்து சூழ்நிலைகள் வரும் பொழுது திருப்பி அந்த டொப்பிக்கை நாங்கள் அமைதியான முறையில் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக கதைக்கும் பொழுது அதிலிருந்து அந்த சண்டைகள்ல இருந்து தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எனிவே, ஸோ அப்போ இந்த கோபம் வரும் பொழுது பொதுவாக சொல்லப்படுகிற விடயம், அமைதியான முறையிலே அதற்கான ஒரு விடையை தேடுவதற்கு அமைதியான முறையிலே நாம் செயல்பட ஆரம்பிப்போமாக இருந்தால் அது கூடிய அளவு பலன் கொடுக்கிறது. இந்த சில இடங்கள்ல வந்து ஈவன் சில கவுன்சிலிங்ல கூட வந்து முந்தி அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக வந்து வீட்டில் கணவர் கோபமா இருந்தால் வைஃப் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம் அப்படி என்று சொல்லி கொடுப்பார்கள். ஏன்னா அங்கே நிற்க தான் இன்னும் சண்டையா இருக்கும் வெளியில. அப்போ அல்லாட்டி வந்து கோபிக்கிறவர் வெளியே போய் வரணும் சரியோ. வெளியில போயிட்டு வந்தா வெளியில போனோன்னா அவர் கோப நிலை கொஞ்சம் மாறிடும். அதுக்கப்புறம் அங்கிருந்தே கோல் பண்ண சாரி நான் தான் கோவிச்சுட்டேன், கொஞ்சம் கோவிக்காத, நான் வாரம் வீட்டேருந்து வந்துடலாம். வீட்டுக்குள்ளே என்னென்னா அப்படி வராது. ஸோ அதனால என்ன சொல்லுவார்கள் என்றால், யார் கோவிக்கிறீர்களோ கொஞ்சம் வெளியே போங்க, வெளியில போயிட்டு கொஞ்சம் கடையில் அங்கங்க நடம் திரிஞ்சிட்டு அல்லது ஒரு கோப்பி வண்டி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தென் வீட்டுக்கு வாங்குவோம். அதுபோல வேலையிடங்கள்லையும் அப்படிதான் சொல்லி கொடுப்பார்கள். வேலையிடங்களில் கூட ஒரு ஏதாவது பிரச்சனை வந்து கோபம் வந்தால் படாசன்னு அந்த நேரத்தில் வந்து ஓகே ஸ்டாப் பண்ணிட்டு அவர்கள் அவருடைய ஆஃபீஸில் போய் இருக்கலாம். அது கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திருப்பி வந்து வரும் பொழுது கொஞ்சம் அந்த அங்கே கொஞ்சம் அமைதி நிலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சண்டை நடக்க நான் என் அம்மா வீட்டை போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டா அது வேற பிரச்சனையாக போயிடும். ஸோ அப்படி அல்ல, கோபிக்கிறவர்கள் வெளியில் போய் திருப்பி வந்தால் அதை கொஞ்சம் அமைதிப்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது. ஓகே, வெரி குட். ஓகே, நாம் இப்பொழுது 4வது விடயத்துக்கு போகலாம்.
நான்காவது விடயம் என்னென்றால், சில சமயங்களில் நான் சரி என்பதை விட ஏன் சமாதானத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நான்காவது விடயம். சரியோ? இப்போ நிறைய நேரங்களில் சண்டைகள் வந்து நான் சரி நீ சரி என்பதெல்லாம் நிறைய பிரச்சனை வருது. அதனாலே சில சமயங்களில் நான் சரி என்பதை விட ஏன் சமாதானத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இது ஒரு சாதாரண விடயம்தான். ஸோ இதை யாராவது பகிர்ந்து கொள்ள வேணும்னா நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். செல்வியக்கா சொல்லுங்க. நீங்க செல்வியக்கா சொல்லுங்க. குடும்ப சமாதானம் தான் அந்த குடும்பத்தை நீண்ட காலத்துக்கு இணைச்சு வைக்குது. குட். அந்த இணைப்பு, குடும்பத்தின் இணைப்பு தான் முக்கியம். இப்ப கடவுளுடைய நோக்கம் ஒரு குடும்பத்தை உருவாக்குனது ஒரு நல்ல சந்ததியை உருவாக்குறது தான். எங்களோட குடும்பத்துல சமாதானம் இல்லாம போகைக்க உங்க அடுத்த சந்ததிக்கும் அந்த சமாதான குறைவு வருது, அதால நிறைய பாதிப்புகளும் வருது. ஆனபடியால குடும்ப சமாதானம்ன்றது ஒரு நீண்ட கால திட்டமா இருக்க வேணும் எங்களுக்கு. வெரி குட். சரி, அப்ப அதனால வந்து நான் சரி நீ சரி என்றால் அந்த சமாதானம் இல்லாமல் போயிடும். அப்ப சமாதானம் மிக முக்கியமான ஒன்று. அப்ப சமாதானத்தை நாங்க வந்து பிடித்து வைத்திருக்கிறதுக்காக சில நேரத்திலே நான் தான் சரி நீ தான் சரி என்று இருப்பதை விட்டு கொஞ்சம் சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வெரி குட். எந்த ஒரு கருத்து என்னன்னா, கலகலப்பும் சலசலப்பும் இல்லாம சண்டை இல்லாம நாங்க வாழலாம். இப்ப எந்த அனுபவம் வந்து ஏதாவது வீட்டுல பிரச்சனைன்னு சொன்னா நான் போய் படுத்துடுவேன், மத்தியானம் சாப்பிடவும் மாட்டேன். கிறிஸ்டி வெளியில போயிட்டு வருவேன், வரைக்க சிரிச்சு கொண்டு வருவேன், எழும்பி சாப்பிட்டு எங்கட மெயின் இது வந்து நாங்கள் வச்சிருக்கிற ஒரு இது அண்டைக்கு தான் எங்கட இது இருக்கும், அண்டைக்கு தான் எங்கட கோபம் இருக்கும். அடுத்த நாள் அதை புது நாளைத்தான் நாங்கள் ஆரம்பிக்கிறது. அது வந்து எங்களுக்கு சரியா ஹெல்ப் பண்ணுது. குட், வெரி குட். சி, ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் தான் அது. அதை வந்து நாங்கள் சும்மா கையாண்டாலே போதும். ஓகே, எனக்கு கோவம் வருதுதான், ஓகே தென் ஓகே வெளியில் போயிட்டு ஒருக்கா வர்றது அப்படி போகும் பொழுது வெரி குட். பட் யூனோ லைக் ஓரளவு 90% அது ஒர்க் பண்ணும். சில இடங்கள்ல அப்படி ஒர்க் பண்ணாத இடங்களும் கூட உண்டு. பாரு இப்போ வெளியே போகிறார், போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு இருக்கிற ஆக்களும் இருக்கணும். பட் 90% வந்து ஒர்க் பண்ணும். இப்போ சொன்ன மாதிரி வெளியில் போயிட்டு ஓகே திருப்பி வந்து அவர்கள் வரையும் பொழுது ஒரு புன்னகையோட அல்லது வந்து யூனோ கொஞ்சம் பொறுமையான ஒரு உணர்வு அங்கே வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே எனிவே அப்போ அதனால வந்து நான் சரி நீ சரி என்பதை விட அந்த சமாதானத்துக்கு முன்னுரிமை கொடுப்பது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. வெரி குட். ஓகே, சோ வேற ஏதாவது இருந்தால் கூட நான் சரி என்று வரைக்க அது சண்டே தான் தொடரும், பிரிவுக்கு வழிவகுக்கும். எப்பவுமே சமாதானத்துக்கு முன்னுரிமை கொடுத்தால்தான் குடும்பம் ஒன்றாக வாழ முடியும். வெரி குட். ஸோ அதனால நான் சரி என்பது பிரிவுக்கு கட்டாயம் வழிவகுத்து விடும். அதனாலே நான் சரி நீ சரி என்றதை தாண்டி ஒரு ரெண்டு பேருமா இணைந்து ஒரு சரியான ஒரு தீர்வுக்கு வர முயற்சிக்கிறது வந்து எப்பயுமே குடும்பத்தை சமாதானமா ஒரே உடலாக வைத்திருக்கிறதுக்கு உதவி செய்யும். வெரி குட். ஓகே, வேற தாங்கிக் கொள்வது என்னன்னா ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்வது, தாங்கி கொள்றது. நான் சரி திருப்பி என்ற வரையிலையா? இல்ல வருது. ஓகே ஓகே. என்ன சொன்ன நீங்கள்? ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்வது, ஒருவரை புரிந்து அவர்கள் சமாதானமாக இருக்கிறது, அதுதான் ஒருவரை தாங்கிக் கொள்வது. ஓகே, இல்ல இப்ப பொறுமையா இருக்கிறது. ஓகே, இல்ல இப்ப ஒரு கணவர் வந்து நான் சொல்றதான் சரி அப்படின்னு வரும் பொழுது சொல்லி கொண்டிருந்தால் அப்ப பெண் என்ன செய்யறது? அமைதி காக்கணும், அவர் எதிர்த்து கழிக்க கூடாது, அவர் சொல்றதை விட்டு கொடுக்கலாம். ஓகே, அவருக்கு எடுத்து சொல்லலாம். வெரி குட், வெரி குட். ஓகே, தேங்க் யூ. அதான் முக்கியம். ஓகே, பிறகு வந்து கொஞ்சம் அமைதி வந்த பிறகு வந்து அதை நாங்க எடுத்து சொல்லி அதை பற்றி கொஞ்சம் கதைச்சு சரியான நிலையை கொண்டு வருவது நல்ல. ஏனென்றால் உதாரணமா இப்ப கணவர் வந்து அல்லது மனைவி வந்து சொல்ற விடயம் அதுதான் சரி என்றது அதை சொல்ல முடியாது. சில நேரம் அது பிழையான ஒரு விடயமா இருக்கலாம். பிழையான ஒரு விடயமா இருந்தா கட்டாயமா திருப்பி வந்து அதை
சொல்லி கொடுக்கத்தான் வேண்டியதாக இருக்கும். என்றால் அப்படி விட்டா பிறகு குடும்பம் முன்னேற முடியாது. அப்ப கட்டாயமா அதை சரிப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அதனாலே கொஞ்சம் பொறுமையா இருந்து அதுக்கு பின்பு அதை பக்குவமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரலாம். ஸோ வெரி குட், ஓகே. ஸோ அதனால இந்த நாடுகள்ல வந்து கூட கவுன்சிலிங்கை வந்து நிறைய பயன்படுத்தணும். இங்க இருக்கிற குடும்பங்கள்ல வந்து கவுன்சிலிங் கூட பயன்படுத்தணும். சரியோ, த ப்ராப்ளம் வந்து லைக் இப்போ சாரி நாட் அ ப்ராப்ளம், கவுன்சிலிங் ஏன் இந்த நாடுகளில் கூட நிறைய உதவி செய்த அவைகளுக்குன்னு சொன்னால், இங்கே கூடிய அளவு எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து எடியூகேட்டடாக இருக்கணும், கொஞ்சம் படித்து ஆக்களாக இருக்கணும். அப்போ படித்து அவைகளுக்கு வந்து அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து பார்த்துக்கின்றால் ஒருவர் சொல்லுவதை கேட்கின்ற ஒரு திறமை இருக்குது அவைகிட்ட. அதே மாதிரி ஒரு விடயத்தை ரீட் பண்ணி அறிகிற ஒரு திறமை வந்து இருக்குது. அது எதனாலன்னா அந்த படித்த ஆக்கள்கிட்ட அது இருக்குது. அதனால அவர்களுக்கு வந்து நிறைய நேரங்களில் கவுன்சிலிங் வந்து உதவி செய்யக்கூடியதா இருக்கு. அப்ப கவுன்சிலர் வந்து சில விடயங்களை உதாரணங்களை எடுத்து சொல்லும் பொழுது அவர்களால் அதை புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. அதுக்கு பின்பு இந்த புக்குகள் எடுத்து ரீட் பண்ணுங்க என்று சொல்லும் பொழுது அது கூட அவர்களுக்கு உதவி செய்யும். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய இடம்பெயர்ந்து வந்த எங்களுடைய இலங்கை குடும்பங்கள் எடுக்கும் பொழுது அவர்கள் கூட நிறைய பேர் இப்போ வந்து ஃபேமிலி பிரச்சனை கவுன்சிலிங் போற விடயத்தை நம்மால் பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்படி வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னா, நிறைய இடங்கள்ல வந்து இப்ப 2 பேருக்கும் சண்டை வந்தோடனே மனைவி ஒரு முடிவு எடுக்கிறா, ஓகே நாங்க கவுன்சிலிங் போவோம் அப்படின்ற முடிவு எடுக்கும் பொழுது மனைவி தனியே தான் போகக்கூடியதா இருக்கு, கணவர் போக சம்மதிக்கிறார். இல்லை நான் வர மாட்டேன், நீ விருப்பமாட்டா போ அப்படின்ட்டு. சரியோ, அதே மாதிரி கணவர் நினைக்கும் பொழுது மனைவி என்ன நினைக்கிறான், நான் வர மாட்டேன் நீங்க விருப்பம்டா போங்க அப்படி என்று நினைக்கணும். அப்ப அப்படி வந்து கவுன்சிலிங் வேலை செய்யாது. கவுன்சிலிங் என்றது வந்து ஒரு ஒரு ஓகே, ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை நாங்க கட்டாயமா ஒரு தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும். அப்ப தீர்வு கொண்டு வரணும்னால் 2 பேரும் இணைந்து செயல்பட்டால் தீர்வு கொண்டு வரலாம். ஆகவே 2 பேரும் இணைந்து செயல்பட முடியாதபடி சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அந்த கருத்து வேறுபாடுகளை சரிப்படுத்துவதற்காக கவுன்சிலிங் போறோம். அப்ப 2 பேரும் தான் கட்டாயம் போகணும். 2 பேரும் போனால் மட்டும்தான் அது கவுன்சிலிங், அதை வந்து தீர்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய எங்களுடைய தமிழ் குடும்பங்கள் சண்டைகள் வந்த பிறகு கவுன்சிலிங் ஒரு பக்கம் தான் போக விரும்புகிறார்கள், இன்னொரு பக்கம் மறுக்கிறார்கள். அப்படி மறுக்கும் பொழுது கவுன்சிலிங் வந்து வேலை செய்யாது. ஆனால் கவுன்சிலிங் வந்து கட்டாயமா உதவி செய்யுமா? கட்டாயமா உதவி செய்யும். ஒரு பிரச்சனைகள் எங்களால் தீர்க்க முடியாத ஒரு நிலை வரும் பொழுது ஒரு நல்ல ஆலோசகரிடத்துல போகும் பொழுது அவர்கள் வந்து எங்களுக்கு சில முறைகள் சொல்லிக் கொடுப்பார்கள். ஓகே, ஸோ இந்த விடயத்தால தான் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வருது, அதனால இதை நீங்கள் இதை மாற்றி சிந்தித்து பாருங்கள் அல்லது மாற்றி செயல்பட்டு பாருங்கள் அப்படி என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். சரியோ, அப்போ அது வந்து அவர்களுக்கு நிறைய வந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த உதவி வந்து அவர்களுக்கு சமாதானமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதா இருக்குது. இப்போ உதாரணமா நான் சில பேரை சந்திக்கும் பொழுது அவர்கள் கனடியன் கவுன்சிலிங் போயிட்டு வருகிறார்கள். கனடியன் கவுன்சிலிங் போயிட்டு வரும் பொழுது அவர்கள் கனடியன் கலாச்சாரத்தின்படி தான் அவர்கள் கவுன்சிலிங் கொடுக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய குடும்ப பிரச்சனை வந்து எங்களுடைய கலாச்சார பின்னணியும் அதுக்குள்ள இணைஞ்சு போய் நிற்குது. ஸோ அப்படி வரும் பொழுது அவர்களுக்கு சில நேரத்தில் எங்களுடைய கலாச்சாரத்தின் பின்னணியோடும் சில விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போதான் அது வந்து கூடிய அளவு அது செயல்படக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்போ அந்த பிரச்சனையும் சில நேரங்களில் இருக்கக்கூடியதான் இருக்குது. உதாரணமாக வந்து இப்போ கனடியன் குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை வந்தால் அது அம்மாவோ அவருடைய யாரும் வந்து அதுக்குள்ள தலையிடுறதெல்லாம் இல்லை. ஆனால் எங்கட இதுகளில் வரும் பொழுது சில நேரம் இவர்கள் தலையிடுகிறார்கள். அது சில நேரத்தில் அதுவே ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனால அவர்களை கொஞ்சம் விளங்கப்படுத்த வேண்டியதாக இருக்கும். இதுதான் எங்களோட கல்ச்சர் என்று வரும் பொழுது சில நேரத்தில் அவர்கள் அதிகமான பாசத்தை காட்ட நினைக்கிறார்கள். அதை நீங்கள் இவ்வாறு கையாளுங்கள், அதை நீங்கள் சண்டையாக எடுக்க வேண்டாம், அவர்களை அந்த கருத்தை நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள் கொண்டு வர வேண்டாம். ஓகே, கேளுங்கள், ஆனால் அதை உங்களுடைய குடும்பத்துக்குள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படின்ற அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்குது. சரியோ, அப்போ இப்படி ஒரு நிறைய விடயங்கள் வந்து இருக்குது. அதனாலே இந்த நான் சரி நீ சரி என்ற பிரச்சனைக்கு கவுன்சிலிங் ஒரு பெரிய அளவு உதவியாக இருக்கும். அதன் வழியாக ஒரு நல்ல தீர்வு வரதுக்கு உதவி செய்யும். அதே நேரத்திலே கடைசியான ஒரு விடிவு என்னன்னு பார்த்தால், ஒரு குடும்பத்திலே நான் சரி நீ சரி என்று வரும் பொழுது ஒரு போதுமே கணவன் மனைவிக்கு மத்தியில வந்து இதுல நான் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படி என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இதில் நான் தான் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருமாக இருந்தால் அது தோல்வியாக மாறிவிடும். மாறாக ஓகே, இது என்னுடைய கருத்து, சரி மனைவியினுடைய கருத்து என்னென்று பார்ப்போம். அதுபோல மனைவி இது என்னுடைய கருத்து, கணவருடைய கருத்து என்னென்று பார்ப்போம். 2 பேருக்கும் ஒத்து போகுது இல்லையா, கொஞ்ச நாளை கதைப்போம், வாக்குவாதம் வரலாம், சண்டைகள் வரலாம். ஆனால் அதுக்கு பின்பு இதுல யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, இதிலே எங்களுடைய குடும்பத்துக்கு இது சரி வருமா என்பதுதான் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சரியோ, குட். அதே மாதிரி ஆன்மீகத்தில் வரும் பொழுது சில நேரத்தில் சில விடயங்கள் வந்து எங்களுக்கு தகராறாக இருக்குமாக இருந்தால்
அதுக்கு நாங்கள் கொஞ்சம் உடனடியாக அந்த தீர்வுக்கு வராமல் கொஞ்ச காலம் ஜபத்துக்காக நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். சரி, இது என்னமே எங்களுக்கு மனதில் இன்னும் பீஸ் வராமல் இருக்குது, இந்த விடயத்தில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, ஓகே, அப்போ நான் கொஞ்ச காலம் ப்ரேயரில் இருப்போம் அப்படின்ட்டு கொஞ்ச காலம் நாங்கள் ப்ரேயரில் இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அதற்கான ஒரு சூழ்நிலையை சரிப்படுத்தி வரும் பொழுது 2 பேருடைய உள்ளத்திலும், கணவன் மனைவி 2 பேருடைய உள்ளத்திலும் அந்த ஒரு பீஸ், அந்த ஒரு சமாதானம் வந்து அதுக்கு 2 பேரும் இணைந்து செயல்படக்கூடிய மாதிரி ஆண்டவர் சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார். குட், தேங்க்யூ. ஸோ அடுத்தது நாம் பார்த்தோம் என்றால், ஓகே, ஆல்மோஸ்ட் டைம் ஆகுது. கடவுள் நம்பிக்கை ஒரு குடும்ப வாழ்வின் பிரச்சனைகளை வெற்றி கொள்வதற்கு எவ்வாறு உதவுகின்றது? சரியோ, அதை சுருக்கமாக பார்க்கலாம். இது நிறைய நாங்கள் தெரிந்திருக்கிற விடயம். கடவுள் நம்பிக்கை ஒரு குடும்ப வாழ்வின் பிரச்சனைகளை வெற்றி கொள்வதற்கு எவ்வாறு உதவுகிறது? ஆறாவது பகிர விரும்பினால் நீங்கள் பகிரலாம். கடவுள் நம்பிக்கையோட இருக்கைக்கு அங்க பிரச்சனை வரைக்கும் அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறத குறைச்சு கொள்ளும். அப்ப அங்க இந்த வார்த்தை பிரயோகங்களும் வந்து தரமாயிருக்கும். அப்ப அதால இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். குட், ஓகே. அதாவது வந்து இப்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், இப்ப செல்வியக்கா சொன்ன மாதிரி வார்த்தைகளை சரியாக பயன்படுத்துகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த அந்த இறை நம்பிக்கை அல்லது இந்த கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை அவர்கள் ஒன்றாக வருவதற்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில நேரத்தில் கோயிலுக்கு போனாலும் பைபிள் படித்தாலும் அவை பழைய ஆக்களாகவே இருப்பினோம். அப்போ அது சரி வராது. அவை சொல்றது போல இறை நம்பிக்கை உள்ள ஆக்கள் அந்த வார்த்தையை சரியா பயன்படுத்துகிற ஆக்களாக இருந்தால் அது பெரிய அளவு உதவியா இருக்கும். குட் குட். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ கடவுள் நம்பிக்கை என்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை வெற்றி கொள்றதுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு பார்ப்போமாக இருந்தால், கடவுள் நம்பிக்கையோட ஒரு கணவன் மனைவி 2 பேரும் கடவுள் நம்பிக்கையில இருந்தால் அவர்கள் ஒரு பிரச்சனை வந்த உடனே அவர்கள் டக்குன்னு என்ன செய்வாங்கன்னா, ஓகே, நாங்க இப்போ ஒரு முடிவு வருவோம்னா நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் என்றுதான் அவர் கட்டாயமாக அந்த முடிவுக்கு வருவார்கள். சரியோ, அப்ப அந்த 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 ஒரு நிலை, ஓகே, இப்ப வேணாம், நாங்கள் முதல் இதுக்காக செபிப்போம், உமக்கு இது சரி வருதில்லை, அப்ப எனக்கும் இது பிடிக்காம இருக்குது, அல்லது ஓகே நாங்கள் முதல் இதுக்காக செபிப்போம், அதுக்காக கொஞ்ச நாளுக்கு சுபத்துல நாங்கள் காத்திருப்போம், அப்படி என்ற ஒரு பொறுமை, அந்த கடவுளுடைய நேரத்துக்கு காத்திருக்கின்ற ஒரு தன்மை ஒரு குடும்பத்திலே கடவுள் நம்பிக்கையால தான் வருகிறது. ஸோ அந்த நம்பிக்கை இல்லாத கட்டத்துல கடவுளுடைய நேரத்துக்காக காத்திருக்கிற தன்மை இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுதுதான் குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான குழப்பங்கள் உண்டு, நிறைய கவலைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் கூட உண்டு. ஸோ ஆனால் ஒரு பிரச்சனை, இப்போ ஒரு விடயம் நடைபெறவில்லை, அல்லது ஒரு வியாபாரத்திலே தோல்வி, அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, அப்போ கணவன் மனைவி மத்தியிலே அதுவே ஒரு கவலையா இருக்கும். அப்போ வந்து என்ன செய்வது? ஓகே, சரி, நான் கொஞ்ச காலம் இதுக்காக பொறுமையாக நாம் செபத்திலே இருப்போம். ஓகே, அப்போ அந்த செபம், அந்த கடவுள் நம்பிக்கை அந்த குடும்பத்திலே நல்ல ஒரு அமைதியை கொடுக்கிறது. வெரி குட். ஓகே, கடைசி 6வது பார்த்தீர்கள் என்றால், தம்பதிகள் தமது உறவில் ஆழமான அன்பை வளர்ப்பதற்கு எவ்வாறான நடைமுறை முயற்சிகளை கையாள முடியும் என்பதுதான் கடைசி. ஒரு செகண்ட், நான் திருப்ப வாசிக்கிறேன். தம்பதிகள் தமது உறவில் ஆழமான அன்பை வளர்ப்பதற்கு எவ்வாறான நடைமுறை முயற்சிகளை கையாள வேண்டும் என்ற இதில் இணைஞ்சிருக்கிற ஆக்கள்லாம் கிட்டத்தட்ட 50க்கு மேல வந்துட்டோம். இனி என் அன்பு எல்லாம் முடிஞ்சு புறம் என் அன்பு அப்படின்னு நினைக்க கூடாது. அப்ப அண்டனா சொல்ல முன்னுக்கு வர்றது நல்ல விஷயம். அண்டனா சொல்லுங்க. ஒருவருக்கொருவர் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஓகே, அவர்களுக்கு உரிய நேரத்தை கொடுக்க வேண்டும். ஓ, வெரி குட். மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அன்பு செய்ய வேண்டும். குடும்பம் முன்னேற்றத்திற்காக திட்டமிடுதல், ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்றாட வேண்டும், திட்டத்தை வழிநடத்த. வெரி குட், தேங்க்யூ, வெரி நைஸ். ஸோ அதனால முன்னுரிமை கொடுப்பது, நேரம் கொடுப்பதும் மிக முக்கியமான ஒன்று. சரியோ, அதனால கூட அந்த அன்பை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, வேற ஏதாவது இருந்தால்? ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்கள்ல மிக மிக குறைந்து வருகிற ஒரு விடயமா இருக்குது. ஏன்னா நாங்கள் நிறைய நேரத்தை வந்து வேலையிலையும் எங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள்லையுமே நாங்கள் மூழ்கி போய் இருக்கிறோம். சரியோ, அப்போ வேலையிலேயே நாங்கள் களைச்சி போயிடுறோம், வேலையிலேயே டென்ஷன் ஆகிடுறோம். அப்போ அதுக்கு பிறகு எங்களோட குடும்பம் என்று கிடைக்கிற நேரம் மிக மிக குறைவா இருக்குது.
அதுக்கு பின்பு ஓகே வேலையில ஓய்வு எடுக்கலாமா, அல்லது இன்றைக்கு லீவ் எடுத்து குடும்பமா இருக்கலாமா, நாங்க இன்றைக்கு ஒரு லீவ் எடுத்து குடும்பமா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா, அல்லது இன்றைக்கு லீவ் எடுத்து வீட்டில் எல்லாரும் சும்மா இருப்போமா, அப்படி என்று நினைக்கிறது கூட ஒருத்தரால் இயலாம இருக்கு. ஏனென்றால் வேலை போட்டி சம்பளம் பத்தாது, சம்பளம் பத்தாட்டி எங்களால வந்து வீட்டு மொழ்கேஜ் கட்டேலாது அப்படின்ட்டு நிறைய பிரச்சனை. அப்படி வரும்பொழுது பார்த்துக்கிட்டால் எல்லா குடும்பத்திலேயும் நிறைய இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் குடும்பத்தை பற்றி நினைக்க முடியாத ஒரு சூழல் வந்திருக்குது. அப்ப எந்த நேரம் வேலையிலேயே எங்களுடைய முழு நேரம் நிறைய நேரம் போயிடுது. அதுக்கு பிறகு வீட்டுல டக்குன்னு சமைக்கிற சாப்பிட்ற படுக்கிற டக்குன்னு அவ்வளவுதான். அதை விட வேற நேரம் இல்லாமல் இருக்குது. இது வந்து இன்றைய குடும்பங்கள் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய பாதிப்பு. இது நிச்சயமா வந்து பெரிய பாதிப்பை எங்களுடைய எதிர்காலத்துக்கு தரப்போகிற ஒன்று. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா இது வந்து எங்களுடைய பிள்ளைகள் இதனால் பாதிக்கப்படுவார்கள். எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கிற அந்த உறவு என்பது காலப்போக்கில் பலமா இருக்காத ஒரு உறவாக மாறிடும். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் குடும்பத்துக்கு நிறைய நேரம் நாங்கள் கொடுக்காமல் போய்விட்டோம். எந்த நேரம் உலகத்தோடையே நாங்கள் நிற்கிறோம். அதனால தம்பதிகள் தமது உறவில் ஆழமான அன்பை வளர்ப்பதற்கு எவ்வாறான நடைமுயற்சிகள் எடுக்கலாம் என்றால் மிக முக்கியமான ஒன்று, கட்டாயமா அவர்கள் வந்து குடும்பத்துக்கென்று நேரம் எடுத்து அவர்கள் தனிமையாக நேரம் செலவழிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தே ஆக வேண்டும். இதுக்காக வெக்கேஷன் போகணும் அப்படின்றல்ல, வெக்கேஷன் போகாட்டியும் பரவாயில்ல, லீவு எடுத்த நேரத்தை எடுத்து அவர்கள் ஒன்றாக இருப்பது, அல்லது ஒன்றாக போய் சாப்பிடுவது, ஒன்றாக இருந்து கதைப்பது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து தங்களை பற்றி, தங்களுடைய குடும்பத்தை பற்றி, கடந்த காலத்தை பற்றி, நிகழ்காலத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி கதைக்கிறது. அதே நேரத்தில் முந்தி எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது, இப்போ எல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் வர்றது இல்லை அப்படி கதைக்கிறது. அதே நேரத்தில் வந்து 2 பேரும் ஒன்றா இருந்து நீங்க இன்றைக்கு என் மகனை நீங்க கவனிச்சு பாக்குறீங்களா, ஸோ அப்போ அதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் இப்படி நினைக்கிறேன், நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்க அப்படி என்று கதைக்கிறது. அதே நேரத்தில் ஓகே எங்களுக்கு இந்த வருமானம் எங்களுக்கு இவ்வளவு வருது, ஆனா எங்களால என்ன நடக்குது, ஏன் சேவ் பண்ண இயலாம போகுது, அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யலாம் அப்படி கதைக்கிறது. இது ஒன்றுமே இன்றைக்கு குடும்பங்கள் இல்லாம போய்கொண்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால என்ன உண்டாகுது என்றால் இந்த கணவன் மனை தம்பதிகள் மத்தியில அந்த உண்மையான அன்பு அங்கு வளர்றதுக்கு பதிலாக ஒன்றா இருக்கிறோம், கடமைக்காக இருக்கிறது போல ஒன்றா இருப்போமே தவிர அந்த உண்மையான அன்பு என்றது வந்து சும்மா ஒரு ஆள் நேசிக்கிறது மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் பகிர்ந்து கொள்றது எல்லா விதத்திலும் இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு தம்பதிகள் இன்னும் அதிக மகிழ்ச்சியா இருப்பதற்கு தேவையான ஒன்று என்னென்று பார்த்தால் அவர்கள் கட்டாயமா ஒருவருக்கென்று நேரம் எடுக்க வேண்டும். கணவன் மனைவி தங்கள் 2 பேருக்கென்று கட்டாயமா நேரம் எடுத்து அந்த நேரத்தில் கணவன் மனைவி 2 பேரும் அந்த நேரத்தில் செலவழித்து அவர்கள் ஒன்றாக இருந்து கதைச்சு சிரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து அப்படி வருவது காலப்போக்கில் அவர்களுக்கு நல்ல ஒரு குடும்ப இணைப்பை வைத்திருப்பதற்கு அது உதவி செய்யும். அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய உறவும் அவர்களோடு மிக இறுக்கமாக இருக்கிறதுக்கு அது உதவி செய்யும். அது இருக்கும் பொழுது பின்பு அவர்கள் இன்னும் சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி இல்லாமல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் பெற ஆரம்பிக்குமாக இருந்தால் அதுக்கு பின்பு எங்களுடைய முதுமை கவலைக்குரிய ஒன்றாக மாறிவிடும். அதனாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையினால் எங்களுக்கு மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் இப்பொழுதிலிருந்தே கணவன் மனைவி அந்த நேரத்தை எடுத்து அவர்கள் ஒன்றாக இருப்பது மிக மிக அவசியம். ஸோ இந்த அடிப்படையில் வரும் பொழுது வெக்கேஷன் அல்லது வந்து டே ஆஃப் எடுத்து இருக்கிறது அல்லது இது போன்ற சில விடயங்கள் மிக மிக தேவையாக இருக்கிறது. இறுதியாக இப்போ என்னுடைய ஆன்மீகம் என்று வரும்பொழுது நான் சில நேரத்திலே முந்தியெல்லாம் வந்து டே ஆஃப் எடுத்து நான் வந்து என்னுடைய ஆன்மீகத்தை தயார்படுத்துவதற்காக இருந்திருக்கிறேன். வேலைக்கு போகாமல் நின்று செபிக்கிறது, வேலைக்கு போகாமல் நின்று ஆயத்தப்படுத்துவது என்றால் நேரம் அதுக்கு தேவையாக இருந்தது. பட் த சேம் டைம் ஃபேமிலி என்று வரும் பொழுது ஓகே இது ஃபேமிலி நேரம் அப்படின்னு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அது போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பஸ்தருக்கும் தங்களுக்கென்று கணவன் மனைவிக்கென்று நேரம் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். குட், தேங்க்யூ. நாம் இப்பொழுது செபத்தோடு நாம் முடிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஓருடல் என்ற தலைப்பிலே பல விடயங்களை எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற பல விடயங்களை நாங்கள் கதைத்துக் கொள்வதற்கு பகிர்ந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஈருடலாக அல்லாமல் ஓருடலாக இருக்க வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமாக இருக்கின்றது. நாங்கள் ஓருடலாக இருக்கும் பொழுது மட்டும்தான் உம்மால் எங்கள் குடும்பத்தை எங்களுடைய தலைமுறையை வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்திலே இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் எங்கெங்கெல்லாம் ஈருடலாக செயல்பட்டோமோ அதற்காக உம்மிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். நீதாமே எங்களை மன்னித்தருளும்.
எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் தனித்துவமாக நின்றோமோ அல்லது சுயநலத்தோடு செயல்பட்டோமோ அல்லது ஒருவருக்கு மறைவாக செயல்பட்டோமோ, ஒருவரை தாக்கி நின்றோமோ, ஒருவரை குற்றப்படுத்தினோமோ அல்லது ஒருவருக்கு நாங்கள் செவிசாய்க்காமல் போனோமோ, முன்னுரிமை கொடுக்காமல் போனோமோ, எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் எங்களை மன்னிப்பீராக. அன்பின் ஆண்டவரை, இந்த நேரத்தில் எங்களை மன்னித்து எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பத்திலே நீர் விரும்புவது போல நாங்கள் ஓருடலாக இருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தோடு எங்கள் குடும்பத்தை நாங்கள் வழிநடத்தவும் கட்டி எழுப்பவும், எங்கள் குடும்பத்தின் வழியாக உம்முடைய இறை பணியை நாங்கள் செய்யவும், உம்முடைய இறை நாமத்தை மாட்சிப்படுத்தவும், எங்களுடைய குடும்ப ஒற்றுமையின் வழியாக எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை கொண்டு வரவும் நீதாம் இந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நாளில் நாங்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை எங்கள் மனதிலே இருத்தி எங்கள் குடும்பத்திலும் சில நன்மைகளை நாங்கள் நல்ல விடயங்களை நாங்கள் கை கொண்டு வாழ்வதற்கு எங்களை ஆசீர்வதித்தருளும். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இதை கேட்கப் போகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய அருக்கரங்களை அர்ப்பணித்து நான் மன்றாடுகின்றேன். அன்பின் ஆண்டவரே, நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீரை நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பமும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆகவே ஆண்டவரே, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று நீர் கூறியிருக்கின்றீர். ஆகவே ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஓருடலாக வாழ ஆண்டவருடைய அருக்கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நேரத்தில் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. எங்கெங்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வர வேண்டுமோ அந்த மாற்றங்களை உருவாக்கி கொள்வதற்கு ஆண்டவர் சூழ்நிலைகளை தந்து வழிநடத்தும்படி நான் மன்றாடுகின்றேன். ஆண்டவருடைய அருக்கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும், ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமேன்.